அடடா! எவ்வளோ ஒரு அருமையான பொங்கல். இது பொங்கலா? இல்ல பால் அல்வாவான்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம். எப்படின்னா நான் சொல்கிற ரேஷியோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா பாசிப்பருப்பும் அரிசியும் சேம் இதில் இருக்கணும். அதை ஒரு பவுல் எந்த பவுலில் எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே பவுலில் நம்ம வந்து 3 பங்கு, அதாவது 1:3 1/2 இஷ்யூவில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடணும். விசில் எடுக்கிறதுக்கப்புறம் 1 டம்ளர் மில்க், நான் பாருங்கள் நான் எவ்வளோ இந்த அளவுக்கு நான் எவ்வளோ மில்க் ஊற்றுறேன் அப்படின்னு. இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட்னு சொல்லுவோம். பெரிய பெரிய ஹோட்டலில் இது மாதிரி தான் செய்வாங்க. பால் ஊற்றி நல்லா நம்ம குலைவாக நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நெய்யும் நல்லெண்ணெயும் அது கூட இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். நெய் ஃபுல்லாக நீங்கள் நெய் மட்டுமே நீங்கள் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து செஞ்சுருக்கேன். கடைசியாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்புக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம இது பண்ணிவிட்டு பொங்கலோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். செம பர்ஃபெக்டாக இருக்கும். சரவண பவன், சங்கீதா, இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், மதுரை மக்களுக்கு தெரியும், அம்மன் மெஸ், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெறுக்கும் சாம்பாரும் கூட இல்லை, வெறும் சட்னி மட்டும் வச்சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.